வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் வகுப்பறை பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி. இன்றைய எபிசோட்ல திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக புஷ்கலா மேம். Ma'am has 19 years of experience in civil, criminal and family cases and she is also a complaint community of Push. வணக்கம் மேம். வணக்கம் நளினி. அடுத்தபடியாக நம்ம கூட கீதா பிரியா மேம் இருக்காங்க. She has 20 years of experience in civil, criminal and family case. வணக்கம் மேம். மேம், முதலாவது என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணம் செஞ்சால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது அவசியமான ஒரு விஷயம். இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலியமா ஏதாச்சும் பெனிஃபிட்டோ இல்லை ப்ரொடெக்ஷனோ அந்த கப்பிள்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அ மேண்டேட்டரி திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க முடியுமா? இப்போது ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸில் தான் கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா? நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃபர்ஸ். அதில் உப்பு தாம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேரேஜ்னு போவோம். இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலீஜியன், அதாவது மதம் சார்ந்தோ இல்லை வேறு இதுவாக இருக்கவங்களுக்கு மேண்டேட்ரி. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி மேண்டேட்ரி. ஒரு நடுவில் கூட திரௌபதின்னு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கம்பல்சரி ரூல்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. எய்தர் ஆஃப் தி பேரண்ட் கண்டிப்பாக வரணும் சைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ கோயிலில் திருமணங்கள் நடத்தப்பட்டது. அதாவது கோயிலில் வந்து ஒரு சட்டப்படி ஒரு திருமணம் நடக்கும்போது ஹிந்து என்டோமெண்ட் போர்டு கீழே ஒரு ஸ்லிப்பு வாங்குவோம். அந்த ஸ்லிப்பில் எந்த கேஸ்டாக இருக்கிறாங்க, அதாவது ஹிந்துஸ்லேயே சப்கேஸ்ட் இருப்பாங்க, ஓகேங்களா? எல்லாமே அங்கே தான் நடக்கணும்னு இல்லை. மேபி அதை வந்து வெளியில் கல்யாண மண்டபத்தில் ஒரு முஸ்லீமும் ஒரு ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த ப்ரொடெக்ஷனை எல்லாமே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் என்னென்ன கொடுக்கும்னா, இப்போ நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது, அதே மாதிரி அந்த குழந்தை இன்னாரோட வரும்போது இன்டர் கேஸ்ட் அப்படிங்கிற வேர்டு. ரெண்டாவது கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி? நீங்கள் இதில் எந்த ரிலீஜியனும் ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதாவது கிறிஸ்டியனாக இருக்கவங்க இவங்க மாறி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணி மேண்டேட்ரி அவங்க 2 பேரோடைய காப்பீஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். அது பெரிய ப்ரொடெக்ஷன். அது யாரும் மதம் மாற்ற வேண்டாம்ல. So that is why the Special Marriage Act is very important. Okay ma'am. அதாவது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நமக்குள்ளார நிறைய இருக்கும். இதில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் என்ன சொல்லினா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கல்யாணம் பண்ணிட்டோங்கிறத எப்படி சொல்லுவீங்க? கல்யாணம் பண்ணாதான் ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஆக்ட், இல்லைன்னா தனியாக அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஹிந்து கல்யாணம் பண்ணிட்டானே என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு ஹிந்து மேரேஜ், ஏதோ அதாவது சம்பிரதாயப்படி ஒரு திருமணம் நடந்தது அவங்களுக்குள்ளாலன்னு சொல்லுவேன். ஒரு முஸ்லீமும் ஒரு ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிட்டான்னு என்னன்னு சொல்வீங்க? என்ன திருமணம் நடந்தது அவங்களுக்குள்ளால? அந்த திருமணத்துக்கு பேர் என்ன? அது ஹிந்து மேரேஜ் கிடையாது, அது கிறிஸ்டியன் மேரேஜ் கிடையாது, அது முஸ்லீம் திருமணமும் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? அப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். அதாவது இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்தது. 2 பேர் 2 மதத்தை சார்ந்தவங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி திருமணம் பண்ணலான்னு வரும்போது இங்கே எந்த முறைகளும் ஃபாலோ பண்ண முடியாது. அதாவது வழக்கமாக கஸ்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அந்த ரைட்ஸும் கஸ்டம்ஸையும் நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். அப்போ கஸ்டம்ஸும் ரைட்ஸும் ஃபாலோ பண்ணலைன்னா அப்போ அவங்களுக்கு என்ன, அந்த திருமணத்துக்கு என்ன உறுதி? அந்த திருமணம் என்ன நடந்துச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கே போய் கேட்குறது? என்ன கிளைம் பண்ணலாம்? அப்போ எந்த சட்டத்துக்கு கீழே அவங்கள கொண்டு வரலாம்? ஒரு ஹிந்துக்கு பிரச்சனை நடந்தால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி கோர்ட்டுக்கு வர முடியும், ஒரு கிறிஸ்டியனுக்கு வர முடியுது, ஒரு முஸ்லீமுக்கு வர முடியுது. அப்போ 2 மதத்தை 2 வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணினா தான் முடியும். ஏன்னா எந்த ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ணாதனால பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இப்போ கம்பல்சரி தமிழ்நாடு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலுமே ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கூட ஹிந்து மேரேஜ் செல்லுபடி ஆகும். கிறிஸ்டியன் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். சின்ஸ் ஏன்னா அவங்க சர்ச்சில் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சர்ச்லேயே அதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் வச்சிடுறாங்க. அந்த ரெஜிஸ்டராக 2 பேரும் கையெழுத்திட்டு தான் அந்த மேரேஜை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ ஹிந்து மேரேஜுக்கும் ஸ்பெஷல் மேரேஜுக்கும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நடக்கும். ஈவன் முஸ்லீம்ஸில் கூட அது நடக்கும். ஹிந்துக்கு மட்டும் அது நடக்கிறது இல்லைங்கிறதுனால கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. ஈவன் தோ கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலேனாலும் ஹிந்து முறைப்படி நடந்த திருமணம் செல்லுபடியாகும் ஒரு திருமணம் தான். அது ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதனால் அந்த மேரேஜ் செல்லுபடியாகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பெஷல் மேரேஜுக்கும் கிறிஸ்டியன் மேரேஜுக்கும் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஓகே மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்கள் ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்காவிலேருந்து பேசுகிறோங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். மேடம் எங்கள் மருமக கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆச்சுங்க மேடம். ஓகே. 1.25 குழந்தை பிறந்து பையன் பிறந்து 1.25 வருஷம் ஆச்சு, 2 வயசு ஆக போகுதுங்க. ஓகே.
அவங்க அம்மா வீட்டுக்கு போனவ ஒரே மாசம் தான் எங்க வீட்டுல இருந்தாலுங்க. அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனவ வரவே இல்லைங்க மேடம். ஓகே. நாங்க போய் கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு வர்றது இல்லைங்க. நான் அவங்க அப்பா அம்மா வந்து பொழைக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு வர்றது இஷ்டம் இல்லைங்க. ஓகே. அதை மீறி நாங்க தனியா போய் அந்த பொண்ணுகிட்ட பேச, நீங்க என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் போய் வரதட்சணை கொடுமைன்னு கொடுத்துருவேன். உங்க மேல உங்க பொழைய மேலேயும் உங்க மேலே நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாளுங்க. ஓகே. அதனால வேண்டாம், சரி அவங்களுக்கு இஷ்டம் இல்லையே நாங்க வக்கீல் வச்சு ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அனுப்பிச்சிருக்கிறேங்க மேடம். ஓகே. அடுத்தது நாங்க என்ன பண்ணணும் மேடம், அதுக்கு ஒரு ஆலோசனை வேணுங்க மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க மேம். அதாவது உங்களுக்கு உங்க பையனுக்கு உங்க மருமக கூட சேர்ந்து வாழ விருப்பமா இருக்காருங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, வந்தா பொழைக்கட்டும், கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அதாவது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா, உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உங்களோட மருமகளுக்கும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அதாவது ஒரு நல்ல கவுன்சிலர்கிட்ட போயிட்டு, இல்லை தெரிந்த கவுன்சிலர், இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ரீச்சபிளாக, அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ள பக்கத்தில் இருக்கிற ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு உங்கள் பையன்கிட்ட என்ன அவரோட முடிவை முதல்ல தெளிவுபடுத்திடுங்க. அவருக்கு உங்கள் மருமக கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் அவர் வச்சுருக்காருன்னா, நீங்கள் ஏற்கனவே லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டதுனால அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, கோர்ட்டில் அதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு இதுக்காக என்னோட மனைவியை என்னோட சேர்த்து வைங்கன்னு வழக்கு தொடர முடியும். அப்படி தான் நீங்கள் தீர்வு வாங்க முடியும். உண்மையாகவே சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் கோர்ட்டை நாடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்கள் கோத்ரூ பண்ணி அதில் கூட முடிவு பண்ணலாம். ஏன்னா ஒருவேளை உங்கள் மருமகளோட மனசை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முதல் படியாக அதை செஞ்சுட்டு கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகே மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அது எங்கேருந்து அப்ளை பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு கப்பல் வந்துட்டு மேரேஜ் ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா வேறொரு இடத்துல அவங்க வாழுறாங்க. ஸோ எப்படி எந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஃபைல் கேஸ் பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது திருமணம் எங்கே நடக்கப்பட்டது, ஒரு இன்விடேஷன் போட்டு ஒரு மண்டபத்தில் நடந்திருப்போம், ஒரு கோயிலில் நடந்திருக்கும். அடுத்தது அவங்க எங்கே வாடுறாங்க, மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணும்போது இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அவங்க ஒன்று கல்யாணம் பண்ண இடம் டெரிட்டோரி, இப்போ மதுரையில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ சென்னையில் வந்து வாழ்ந்துருப்பாங்க, இப்படி இங்கே ஒரு ப்ரூஃப் இருக்கும் சென்னையில், பட் இன்விடேஷன் அங்கே இருக்கும். சென்னையில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், மேட்ரிமோனியல் ஹோம் சென்னையில் இருந்ததுன்னா. பட் அதுக்கான ப்ரூஃப், அந்த இன்விடேஷன் இட்ஸ் அ ப்ரூஃப். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கோயிலுங்களில் வந்து ஊருங்களில் தான் கிராமங்களில் தான் கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களோட ரெசிடென்ஸ் எல்லாமே சென்னையில் இருக்கும், இன்விடேஷன் இருக்கும். சில டைம் தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த இடத்துல அந்த பெண் இருந்ததுன்னா ஓகேங்களா அவங்க வர முடியாது அப்படின்னு, இதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸும் நிறைய ஃபைல் ஆகுது. அங்கே போட்டுருவோம் ஜூரிஸ்டிக்ஷனில், அப்புறம் இங்கே வரேன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் இருக்குது. இந்த ரீசன் என்னென்னா அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தான், நான் இங்கே இருக்கேன். ஸோ அந்த அட்ரஸ் இருக்குது இல்லையா, கம்யூனிகேஷன் அட்ரஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே கல்யாணம் நடந்தது, எங்கே வாழ்ந்தாங்க, மேட்ரிமோனியல், அப்புறம் குழந்தை பிறப்பு, த பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் தி சைல்டு, இது மூணுமே டிசைட் பண்ணுறது தான் உங்களுக்கு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, எங்கள் அக்காவை வந்து நாங்கள் இங்கே சென்னையில் தான் திருவேற்காடு இருக்கா, அங்கே தான் கல்யாணம் பண்ணோம். 2வது தரமாக தான் கொடுத்தோம் அக்காவை. ஓகே. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஓகே. அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க, கொஞ்சம் ஒரு 10 வயசு 8 வயசு 6 வயசுல பிள்ளைங்க இருந்தாங்க. சரி, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அக்காவுக்கு வந்து அங்க வாழ முடியல. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை, அவங்க மாமியார் கணவர் அதெல்லாம் கொஞ்சம் அது கொடுமைப்படுத்தின மாதிரி. அதனால இதுக்கு நடுவில் அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஸ்பெஷல் சைல்டு அது. அதனால குழந்தைய தூக்கிட்டு வந்துருச்சு. நாங்க மறுபடியும் போய் இல்லம்மா அங்க இரு, நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அங்க வாழ்னா இல்லை என்னால வாழ முடியாது, எனக்கு பயமா இருக்கு நான் அப்படின்னு நினைச்சு, அதுல இருந்து நம்ம வீட்லயே தான் இருக்கு, 22 வருஷமா இருக்கு. ஆனா அவரு கொஞ்சம் வசதியானவர். குழந்தைய வந்து பார்க்கவோ அக்காவை வந்து பார்க்கவோ எந்த உதவியும் செய்யல அவரு. இப்ப அக்காவுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும்னா கூட போய் இந்த குழந்தைய பேர் சேர்க்கணும்னா அவங்க அப்பா பேரு கேக்குறாங்கன்னு சொன்னா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. டைவர்ஸ் ஆயிட்டனா டைவர்ஸ் கிடையாது, டைவர்ஸ் அவர் விட்டுட்டும் போல. அதனால அந்த எங்கேயாவது ஒருன்னா அந்த குழந்தை பேர் சேர்க்கணும்னா இல்ல அவங்க அப்பா பேர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ப்ரூஃப் கேக்குறாங்க, நீங்க டைவர்ஸ் ஆனிச்சா அதை கொடுங்க, இல்ல அவர் விட்டுட்டு போனாரா அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா இல்ல. இதனாலேயே அந்த குழந்தைக்கு அந்த ரேஷன் கார்டுல பேர் சேர்க்க முடியல, எந்த ஒரு உதவியுமே இதாகல. அவரு கொஞ்சம் வசதியா இருக்காரு, அவரும் ஒன்னும் வந்து பாக்கல, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யல. சரி, அதுதான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு. ஓகேம்மா, சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க அந்த குழந்தைக்கு இப்போ 21 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ 21 வயசு இருந்தாலும் ஸ்பெஷல் சைல்டாக இருந்ததுன்னா அது எப்போவுமே குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது குழந்தைக்கு எதுவுமே செய்யாத ஒரு அப்பாவாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடி ஜீவனாம்ச வழக்கு தொடரலாம். அதாவது ஜீவனாம்ச வழக்கு மேஜரானா கொடுக்க முடியாது, 18 வயசு தாண்டுனா கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டுக்கு அவங்க எப்போவுமே குழந்தைகளாக ட்ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வழக்கு தொடர முடியும். உங்களோட சிஸ்டர், அதாவது உங்கள் சகோதரி வந்து அவங்க பாதுகாவலராக இருந்து தொடரலாம். அவங்களுக்குமே அவங்க கேட்க முடியும், ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குமே எந்த இன்கம் இல்லாமல் இருக்குது. ஸோ நீதிமன்றத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு முதலே ஜீவனாம்ச வழக்கு போடணும். அதே சமயத்தில் உங்கள் குழந்தையோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும் அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் வேணும், இல்லை அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்கன்னா அது வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் அதுக்கு கலெக்டர்கிட்டே மனு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு. அதை வச்சே நீங்கள் எல்லா பெனிஃபிட்ஸையும் வாங்க முடியும். அதே சமயத்தில் நீதிமன்றத்தை முதல்ல நாடி நீங்கள் அவனுக்கு மெயின்டெனன்ஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப உகந்தது. ஏன்னா நீங்கள் 22 வருஷமாக, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 22 வருஷம்னு சொல்கிறீங்க, பையன் பிறந்து 21 வருஷமாக நீங்கள் எதையுமே வாங்காமல் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கான உரிமையை தட்டி கழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் உங்களோட சகோதரியோட வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய அவர் கடமையை அவர் செய்யாமல் தவறுறது மாதிரி நீங்கள் உங்களோட உரிமையை கேட்காம தவறிட்டு இருக்கீங்க. உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு உங்கள் உரிமையை கேட்டுக்காங்க. DAW ஆஃபீஸர், அதாவது சிறப்பு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாங்க. உங்கள் நியர்பை பார்த்தீங்கன்னா DAWOன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். நீங்கள் பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட் போனீங்கன்னா டிசேபிலிட்டி கமிட்டி போர்டுன்னு இருக்குது, அதுதான் கமிஷனர். அங்கே நீங்கள் நேராக போயிட்டு இந்த குழந்தைக்கான UDID கார்டு, அதாவது இந்த DW ஆஃபீஸர் தான் அந்த குழந்தைக்கான யூனிக் ஐடி கார்டு, என்ன மாதிரி அசஸ்மெண்ட் இருக்குது, என்ன மாதிரியான கார்டு இந்த குழந்தைக்கு, அதாவது சிறப்பு குழந்தைகள்னா உங்களுக்கு வந்து அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளா அப்படி இருந்ததுன்னா அதில் எந்த மாதிரி அறிவுசார் குறைபாடு உள்ளவங்க, இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டியா MRA என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ண ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாதர்ஸ் முக்கால்வாசி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேரண்ட் இருக்கிறது இல்லை, இதுக்கு இந்த கமிஷனர் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷனர் கிட்ட நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து மாற்றுத்திறனாளியர் அப்படின்னு சொல்லி ஒரு டிசேபிலிட்டி போர்ட் ட்ரிபியூனல் எங்கே இருக்குது அப்படின்னா பீச் ஸ்டேஷன் லேடி வில்லிங்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் நீங்கள் கரெக்டாக போனால் அவங்க கமிஷனர். ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே கேம்ப் வழியாக, இப்போ ரீசெண்டாக ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க, அந்த கேம்பில் நீங்கள் இந்த கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த குழந்தைக்கான எல்லாமே, இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு லீகல் கார்டியன்ஷிப் ஃபார்ம் வரைக்கும் தேவைப்படும். இது எல்லாமே அங்கே அந்த பயன்பாட்டுக்கு இந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே அங்கே செஞ்சு தரப்படும். இதுதான் அதோட ஆடட் பாயிண்ட். மேம், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். மேம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகும். ஓகே. நான் வந்து முஸ்லீம், அவங்க வந்து ஹிந்து. ஓகே. கல்யாணம் ஆகி 1 மந்த்லயே கொரோனா வந்தனால ரெஜிஸ்டர் பண்ண முடியல எங்களால. ஓகே. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு போனா எப்படி இந்த எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் இந்த சார்ஜ் பண்றது இது மாதிரி எதுவுமே இல்லை மேடம். ஓகே. இப்போ என் குழந்தைக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப மெயினாக தேவைப்படுது. ஓகேம்மா. மேம், இப்போ டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னாலும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, இது எப்படி ப்ரொசீட் பண்றது, எனக்கு அது வேணும். ஓகேம்மா, உங்களுக்கான ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. மேடம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் மேம் நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு சொல்லும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நோ அப்ஜெக்ஷன் ஒன்று வாங்கணும் மேம். அதாவது உங்கள் கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லைன்ற NOC ஒன்று ஒட்டுவாங்க. 30 days அது டைம். அந்த 30 days வந்து கண்டிப்பாக வாங்கி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்றது தான் ஃபர்ஸ்ட் ரூலே அந்த ஃபார்மில். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிட்டீங்கன்றது ஒரு இன்விடேஷனோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா, மண்டபத்தில் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அந்த ரிசிப்டோ இல்லை அந்த மண்டபத்தோட இன்விடேஷனோ உங்களோட மேரேஜ் ஆன ஃபோட்டோ காப்பி, அப்புறம் உங்கள் 2 பேரோட ஆதார் காப்பி, 2 பேரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், யூஷுவல் எல்லா காப்பீஸோட. ஆனால் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் வரலன்னு உங்களோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான இடம் இருக்குது, நீங்கள் உங்கள் தர்காவில் இருக்கீங்க, உங்களோட முஸ்லீம் ஆக்டில் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா, அவங்க வழியாக ஹாஜியோ யாரோ ஒருத்தவங்க NOC கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும். இங்கே ஹிந்து மேரேஜில் உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது, அது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே பேசிடும். இப்போ உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் NOC இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஓகேங்களா? அதுக்கு இத்தனை டேஸ் டைம் இருக்குது, அதில் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடாது, அப்போ யூ கேன் ரெஜிஸ்டர். ஓகே மேம், இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பழனியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம்.
எனக்கான சந்தேகம் என்னன்னா, எனக்கு 93ல கல்யாணம் ஆச்சுங்க. ஓகே கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே அவர் வந்து என்னை பிரிஞ்சு போய் இப்ப 10 வருஷம் 8-9 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே எந்த தொடர்புலமே இல்லாம இருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா கேள்வி. ஓகே நான் இது கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பேர்ல எதுவுமே சொத்தெல்லாம் இல்ல. திருப்பூர்ல ஏதோ ஒரு வேலை கூலி வேலை மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே இதுல நான் போனா எனக்கு அவரு பதில் எப்படி வரும்? சொத்து எதுவுமே இல்லையே, நம்ம எப்படி போய் அங்க போய் என்ன பேசுறது, எப்படி ஜீவனாம்சம் கேட்கறது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. ஓகேம்மா சொல்லுங்க மேம். அதாவது உங்களுக்கு அவருக்கு சொத்து இருக்குது சொத்து இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கணவராகவும் ஒரு 2 குழந்தைங்களுக்கு தகப்பனாகவும் அவர் உங்களை பாதுகாக்க வேண்டியதோ அவர் உங்களுக்காக தேவையான ஜீவனாம்சம் தரதையும் கடமைப்பட்டிருக்கவங்க. சட்டமும் அதை தான் சொல்லுது. ஸோ அவர் சம்பாதிக்கிறாருங்கிறத இப்போ சட்டம் தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக நல்ல தெளிவாக இன்னும் நம்ம விளக்கமாக கொடுத்துருச்சு. என்னென்னா என்ன சம்பாதிக்கிறாருன்னு முக்கியம் இல்லை. அவர் என்ன சம்பாதிச்சாலும் குழந்தைங்களையும் மனைவியையும் அவர் பார்த்துக்கணும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அதாவது உண்றதுக்கு உணவு உறைவிடம் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் சரி நம்ம சட்டமும் சரி. அதனால் நீங்கள் தாராளமாக அவர் மேலே வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் கேட்க முடியும். அவருக்கு பணம் இருக்குங்கிறத பற்றியோ இல்லைங்கிறத பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. இன்னொன்று ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஈவன் ஒரு பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா கூட அந்த பிச்சையிலையும் பாதி கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை விட பெட்டர் பொசிஷனில் தான் உங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார். அதனால் தாராளமாக நீங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம். ஓகே மேம், காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் விழுப்புரங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். எங்கள் பொண்ணு வந்து 19 வயசுல நாங்கள் எஸ்சி, அவரு கவுண்டரு. ஓகே லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே மனைவி இருந்தது, குழந்தைக்கு தெரியாது எங்க பொண்ணுக்கு. ஓகே அப்ப கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு 2 குழந்தை 2 பையன் பிறந்தது. ஒரு பையனுக்கு 12 வயசு, ஒரு பையனுக்கு 13 வயசுங்க. ஓகே இப்ப 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை தரிச்சுது. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வெளியில கூட்டுன்னு போனாரு. ஓகே டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே இட்னு வந்துட்டு அவருக்கு வந்து மஞ்சக்காமலையும் கால்ல வந்து இந்த சுகர் இது மாதிரி தண்ணி மாதிரி வடிஞ்சுது. ஓகே அதனால நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, நான் சந்தோஷமா இருக்கணும், குழந்தைக்கு பாதிக்கும் நாங்க. அதனால அவரு சந்தேகம் பிடிச்சிக்கின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கின்னு ஒரு 5 வருஷமா இதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து 19 வயசு, அவருக்கு 35 வயசு. இப்ப அவருக்கு வந்து 48 வயசு, பாப்பாவுக்கு 36 வயசு. ஓகே இப்போ ரொம்ப சந்தேகம் பிடிச்சுன்னு பிரச்சனை பண்ணி இந்த குழந்தைய எனக்கு பிறக்கலன்னுட்டாரு. ஓகே அவரு முதல் மனைவி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறாரு. ஓகே இப்ப என் பொண்ணுக்கு வந்து நீ அவதான் லீகல், நீ அன்லீகல், உனக்கு சட்டத்துல இடம் கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். ஓகே எனக்கு இந்த 3வது குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் நீ எடுத்துன்னு வந்து கொடுத்தாதான் நான் உனக்கு வந்து செய்வேன் அப்படின்றாரு. இவன் என்னன்றா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு நான் உன்னை வந்து கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீ உன் 2 பிள்ளை உனக்கு பிறந்துன்ற அந்த 2 பிள்ளைக்கு செய் அப்படின்றாங்க. அந்த ஆளு நல்லா வசதியான ஒரு சொத்தெல்லாம் இருக்குதுங்க, எதுவுமே செய்யறது இல்ல. இப்ப 2 குழந்தை படிக்குது, கை குழந்தை இப்ப கையில வச்சிருக்கிறா, 4 மாசம் குழந்தை. ஓகேமா, எதுவுமே எங்க பொண்ணுக்கு செய்யறது இல்ல. அப்பா கிடையாது, அவரு வந்து கவுண்டர், நாங்க எஸ்டிங்க. ஜாதிய வச்சு பேசுறது, ரொம்ப பிள்ளைய வச்சு ரொம்ப சந்தேகப்படுறது. கடலூர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, திருவந்திபுரத்துல மேரேஜ் பண்ணிருக்காரு இவங்களை இட்டுன்னு போயிட்டு. அதுக்கு நாங்க எப்படி சட்டத்துல போறது கேக்குறதுன்னு தெரியல. கேட்டா முதல் மனைவிக்கு கேஸ் நடக்குது, நீ ஒன்னும் பண்ண முடியாது, நீ வந்து லீகல் கிடையாது, அன்லீகல், 2வது மனைவி நீ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. எங்களை திருப்பி மிரட்டுறாரு நாங்க என்ன கேட்க போனா. சோ லீகலா நீங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க, இதுக்கு எப்படி ஆக்ஷன், அந்த 2 குழந்தைங்களுக்கு உண்டானதை செய்யணுங்க அவரு. ஓகேமா, உங்களுடைய சந்தேகத்துக்கு சொல்லுங்க. அப்பா கிடையாது, என்னோட அரவணைப்புல தான் இருக்கிற அவ. ஓகே, யார பார்த்தாலும் சின்ன குழந்தைய பார்த்தா கூட சந்தேகம் பிடிக்கிறது, ரொம்ப வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்றது, துணி இல்லாம நிர்வாணமா நடக்கிறது, ரொம்ப ஒரு செக்ஸ் டார்ச்சர் எல்லாம் பண்றது அவளை. இதெல்லாம் பண்ணாரு. போலீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், மகளிர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இவரை வேணான்னு சொல்லிடுங்க, அவர் வந்து ஒரு காம இது மாதிரி இருக்கிறாரு, அவரை வேணான்னு சொல்லிடுமா இன்னும் எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க கேஸ் போடுமா, நாங்க வந்து அவன் வந்து கிட்ட வராத அளவுல நாங்க பண்றோம்
ஓகே. அதாவது இவங்க என்ன பண்ணணும், உடனடியாக டொமஸ்டிக் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழே அவருக்கு மேலே வழக்கு தொடர முடியாத. திருமணம் தான் செல்லாது. இவங்க வந்து முதல் திருமணம் நிலுவையில் இருக்கும்போதே, முதல் திருமணம் விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த திருமணம் செஞ்சுக்கிட்டனால உங்களோட பொண்ணுக்கு நடந்த திருமணம் செல்லாதே தவிர, ஆனால் ஒரே குறையில் கீழே, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் சேர்ந்து ஒரே இடத்துல வாழும்போது அங்கே நடக்கிற வயலன்ஸ்க்கெல்லாம் கேள்வி கேட்கலாம், அதுக்கெல்லாம் வழக்கு தொடரலாங்கிறதுக்காக தான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டமே இருக்குது. அதனால் டிவி ஆக்ட்னு நாங்கள் சொல்லுவோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அது கீழே கண்டிப்பாக அவங்க பொண்ணு வழக்கு தொடர முடியும். அதே சமயத்தில் 2 குழந்தைங்கள் ஏற்கனவே இருக்குது, இப்போ 3வது குழந்தைக்கும் போட முடியும் ப்ரொவைடர், அதாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு அவர் சந்தேகம் அப்படிலாம் சொன்னால் அவர் நீதிமன்றத்தில் வந்து கூட அதெல்லாம் சொல்லட்டும். உங்களோட 3 குழந்தைங்களுக்குமே ஜீவனாம்சம் கேட்க முடியும். அவங்களுக்கு வாழ்கிறதுக்காக அக்காமடேஷன், அதாவது வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும்னா அதுக்கானதை கேட்க முடியும். மானிட்டரி ரிலீஃப், பண தேவைகள், படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவர் தான் கடமைப்பட்டவர். அதனால் சட்டப்பூர்வமாக நீங்கள் அவரை நீதிமன்றத்தை அணுகி இதெல்லாம் கேட்க முடியும். மனைவி இல்லை அதனால் கேட்க முடியாது அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஏதாவது 2 ஹிந்துவாக இருக்கிற பட்சத்தில் ஹிந்து மேரேஜ் ஆக்டு கீழே வராது, அதாவது இந்து திருமண சட்டத்துக்கு கீழே தான் உங்களுக்கு வராது. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துக்கு கீழே கண்டிப்பாக இது வரும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆனிஜேன் வந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கான சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஒருத்தர் வந்து ஒரு எங்கள் தங்கச்சி ஒருத்தர் கல்யாணம் தப்பு பண்ணிட்டு மாசம் ஆயிடுச்சு, அது கட்டிக்கிட்டாரு மேடம். ஓகே. இப்போ என்ன ஆகுனா, ஒரு 3 குழந்தை ஆகிட்ட பிறகு அவருக்கு தம்பி இறந்த பிறகு தம்பி பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்டு இதை இதுக்கு டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிட்டாரு மேடம். ஓகே. டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிட்ட பிறகு அவரும் டைவர்ஸ் வாங்கிட்டாரு. நாங்கள் 4 இயரிங் 5 இயரிங் போகும்போது ஒரு இயரிங் நாங்கள் போகிறதுனால அவர் டைவர்ஸ் லெட்டர் வாங்கிக்கினாரு. அது உடைச்சிட்டு பண்ண முடியுமா? ஓகே சார். மேம் சொல்லுங்கள். ஐயா, இப்போ வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒன்று வாங்கியிருப்பாங்க, அதாவது வரலன்னா அன்கண்டஸ்டட், அதாவது போகலைன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருப்பாங்க. ரீஓப்பன் சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு ரெஸ்டோர் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி உள்ளே போகலாம். அதாவது நான் வரவே இல்லை இல்லையா வழக்குக்கு, ஸோ வழக்குக்கு நான் வரலன்னும் போது நான் அதை வழக்கு நடத்த ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அந்த வழக்கை தொடரலாம். அதுக்கு எதாவது டிலே இருந்தால் கண்டோன் டிலேன்னு சொல்லுவோம். அந்த பெட்டிஷனை போட்டுட்டு இதை நீங்கள் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கான மனுக்களை சொல்லுவாங்க. இந்த மனுக்கள் வழியாக நீங்கள் மறுபடியும் அந்த கேஸை நடத்தலாம். ஓகே. என்னென்னா பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்க மாட்டீங்க, அதனால காரணத்துக்காக தான் நீங்கள் வரலைன்னு ஒருதலைபட்சமான ஆர்டரை கொடுத்துட்டாங்க. அந்த ஒருதலைபட்ச ஆர்டரை ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பதிலையும் சேர்த்து அது கூட தாக்கல் செய்ய வேணும். அந்த ரத்து செய்கிறதுக்கான மனு போடும் போதே உங்கள் பதிலையும் சேர்த்து போட்டுடணும். ஓகே மேம், இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் இங்கே தேனியிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். மேம், அக்காவை வந்துட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு மேம். ஓகே. ஆல்ரெடி அவருக்கு வேற ஒரு அஃபேர் அந்த டைப்லயே இருந்துச்சு மேம். 1 வீக்ல நாங்க பாத்துட்டோம். ஓகே. அப்ப வந்து போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணி நாங்க அனுப்பிச்சிட்டோம். ஓகே. அப்ப 20 இயர்ஸ்க்கு இப்ப வந்து ஒரு பையன் வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான், ஒரு பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. பட் இப்பயும் ரீசெண்டா வந்துட்டு அவங்க வேற ஒரு அஃபேர் இருக்குது. அத அக்கா பார்த்து கேட்டதுக்கு நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஆம்பளை, நான் அந்த மாதிரிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும். அப்ப அவங்க வீட்டுல 3 பசங்க, ஆனா அவங்க வந்து மிரட்டுறாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து பொண்ணுங்க தான் மேம், பசங்க கிடையாது, அப்பாவும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல அக்காவுக்கு. அது என்ன பண்ணலாம், எப்படி அதை இது பண்ணலாம்? ஓகேம்மா, சொல்லுங்க மேம். அதாவது இதுவுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரக்கூடியது தான். கணவருங்கிற முறையில் அவர் உங்களை பார்த்துக்கணும், அதாவது உங்கள் சகோதரி அவர் பார்த்துக்கணும். அவர் பார்த்துக்காம இன்னொரு தொடர்பு வச்சுக்கிட்டார், இன்னொரு பொண்ணோட உறவில் இருக்கார் அப்படின்னா உங்களோட சகோதரி வந்து அவர் கூட வாழணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான மனு, அதை தான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லுவோம், சேர்ந்து வாழ்கிறதுக்கான மனுவை தாக்கல் செய்யலாம். இல்லை அவர் செய்கிற பிரச்சனைகளை அதே சமயத்தில் தட்டி கேட்கணும்னு நினைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க, நான் அவரோட மனைவியாக இருக்கும் பட்சத்திலே மனைவியோட இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு அவர், அதனால் அவர் எனக்கு மீட்டு தந்து எங்கூடயே சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கும் சென்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்.
நீதிமன்றத்தையும் அன்றைக்கி சேர்ந்து வாழ்கிறதுக்கான கேஸையும் தாக்கல் செய்ய முடியும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம நிறைய மேட்ரிமோனியல் கேசஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் பவர் ஆஃப் அட்டார்னியோட ரோல் என்ன மேம்? மேட்ரிமோனியல் கேஸில் பவர் ஆஃப் அட்டார்னி ரோல் அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டார்னினால என்னென்னா, நான் பகர அதிகாரம் ஒருத்தருக்கு கொடுக்க, அதாவது நான் வர முடியலைன்னா எனக்கான அதிகாரத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரை எனக்கு சார்பாக உட்கார வைக்கிறது, எனக்கு சார்பாக நின்று அந்த கோர்ட்டில் அப்பியராக வைக்கிறது அப்படின்னு. அப்போ என்னோட சார்பாக நிற்பார தவிர நானாக அவரை ஆக முடியாது. ஸோ அவர் வந்து நான் வராத இடத்துக்கு என்னோடய ப்ரெசன்ஸை ஈடுகட்டுறதுக்காக அங்கே நிற்பார் கோர்ட்டில் வந்து. இப்போ எனக்கு ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஒரு வாய்தாக்கும் பார்ட்டியோட ப்ரெசன்ஸ் நீடட். அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் நீடடாக இருக்கும் பட்சத்தில் பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒருத்தரை வச்சுட்டோன்னா அவர் வந்துடுவார். ஏன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருக்கிறவங்களால இங்கே வந்து கேஸ் நடத்த முடியாது. அதாவது ஒரு வாய்தாக்கும் நேரில் வந்து கேஸ் நடத்தணுங்கிற பட்சத்தில் அவங்க வர முடியாதுங்கிறதுனால பவர் ஆஃப் அட்டார்னியை நியமித்து அவர் மூலமாக நடத்துவாங்க. அதே சமயத்தில் வழக்கு விசாரணையெல்லாம் வரும்போது அந்த யார் பிரின்சிபலோ யார் அதிகாரம் கொடுத்தவங்களோ அவங்களே நேரில் வந்து தான் அதெல்லாம் நடத்தி ஆகணும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். போன காலரில் மேம் சொன்னாங்க ரெஸ்டியூஷன்ஸ் ஆஃப் கான்ஜுகல் ரைட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்னா ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கும் வித்தின் a year or இது ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வாழ்வுலேருந்து முறிவில் ஒரு 3 நாளில் இல்லை ஒரு 3 மாதத்தில் இல்லை சின்னதாகவே போயிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரீட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு வந்து மனு தாக்கல் பண்ணுவாங்க. அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ என் கூட வந்து வாழு, அப்போது என்ன பிரச்சனையோ நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெட்டிஷன். அதில் வந்து சேர்ந்து வாழ்கிறது மட்டும்தான் பெட்டிஷனே. அது எங்கேயுமே வந்து எந்த பரிகாரமோ எதுவும் கிடையாது. அதில் ஒன்லி திங் என்னோட நீ கோஹாபிட்டேட் பண்ணி என்னோட வைஃபாக வந்து வாழு, இல்லை என் ஹஸ்பண்ட்னா நீங்கள் வந்து என் கூட வாழுங்க அப்படிங்கிற வாழ்வை மட்டும் கேட்குறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காலர் பேசும்போது கூட ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க இல்லையா, அதில் இந்த பெட்டிஷன் தான் ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ். மேரேஜ் உடையாமல், அதாவது இந்த திருமண பந்தம் உடையாமல் நம்ம திரும்பி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபைலிங் ஆஃப் பெட்டிஷன். அதுக்கு கவுன்சிலிங் இருக்குது. எல்லா கேசஸ்க்குமே மேண்டேட்ரி கவுன்சிலிங். ஸோ அதில் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெஸ்டிடியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா, எதனால் அவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேர்த்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து இவங்களை 2 பேருமே கேள்விகள் கேட்கப்படும். எதனால் பிரிவு வருது, அது எவ்வளோ தூரம் முடியுமோ கோர்ட் சேர்த்து வைக்கிறது தான் ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் நாமக்கல் மாவட்டம். ஓகே, நான் பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு வரேன் மேடம். ஓகே சார், உங்களுக்கான சந்தேகம்? என் மனைவி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மேடம். ஓகே, எங்களுக்கு வந்து திருமணமாகி 12 வருடம் ஆகுது. ஓகே, அவங்க இன்னும் எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஓகே, அதனால வந்து இந்த ஒரு குழந்தை அப்புறம் வந்து 10 எடுத்து நாங்கள் வளர்க்கலாம்னு ஆசைப்படுறோம் 2 பேருமே. ஓகே சார், உங்களுக்கு எப்படி தத்து எடுக்கணும் அந்த ப்ரொசீஜர் கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாம் மேடம். ஓகே சார், இதை யாரை அணுகணும் எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு சொல்லி மேடம். ஓகே, எங்க வீட்டுக்காரர் ஒரு மாற்றுத்திறனாளியா வந்து நாங்க எப்படி அழைச்சிட்டு போறது எங்களுக்கு வந்து தெரியல வந்து யாரை அணுகணும் எப்படி நான் இருக்கலாம். ஓகே சார், உங்களுடைய மனைவி மாற்றுத்திறனாளினால நீங்க யோசிக்கிறீங்க அந்த ப்ரொசீஜர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானிட்டு? ப்ராப்ளம் வந்து யாரை அணுகணும் எப்படி ஓகே சார், ஓகே மாட்டேங்குது. ஓகே சார், அதனால ஒன்றும் ஓகே சார், சொல்லுங்க மேம். அடாப்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இன்னார் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஐயா. உங்களுக்கு குழந்தை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிசேபிலிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அதில் எந்த மாதிரி குழந்தை, நார்மல் குழந்தை வேணும்னா கேரான்னு சொல்லுவோம் நாங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அடாப்ஷனுக்குன்னு ஒரு பதிவு தளம் இருக்குது. அந்த பதிவு தளத்தில் வந்து இத்தனை குழந்தைங்க இருக்குன்னு, ஒரு குழந்தைக்கும் உங்களுக்கும் மினிமம் 21 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி, உங்களுக்கு அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கா, அதே மாதிரி உங்கள் குடும்ப தரப்பினர்களுக்கு மத்தியில் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வீங்களா, அதுக்கும் வந்து பாலவிஹார்லேருந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, என்கொயரிஸ் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைய 1 வருஷம் கண்காணிப்பில் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை தத்து கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணி கிடச்சதுன்னா கூட அந்த குழந்தையை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களா இல்லையான்னு. அது அடாப்ஷன் ஆக்ட்ன்றது ஒரு பெரிய ப்ரொசீஜர். நீங்கள் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் மாற்றுத்திறனாளிகிட்டேருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷனும் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களால் அந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்க முடியுமா, பாதுகாப்பு கருதி. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இது உள்ளே வரும். நீங்கள் இந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடாப்ஷன் ஈஸி தான். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் ஜெயவர்ஷினி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஜெயவர்ஷினி, உங்களுக்கான சந்தேகம்?
மேம் டைவர்ஸ் இப்ப அப்ளை பண்ணிருக்காங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஓகே பையன் சைடு வந்து டைவர்ஸ் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க, செட்டில்மெண்ட் கூட ரெடியா இருக்காங்க. ஓகே ஆனா பொண்ணு வீட்டு சைடுல செட்டில்மெண்ட் ரொம்ப அதிகமா டிமாண்ட் பண்ணி டைவர்ஸ் தர ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கட்டத்துல என்ன ப்ரொசீட் பண்றது? ஓகேம்மா சொல்லுங்க மேம். இந்த அதாவது இப்போ அதாவது பொண்ணு சைடு பேசுகிறீங்க நீங்கள், பொண்ணு இல்ல மேம் பையன் சைடு. அப்போ பையன் சைடுனா இப்போ பொண்ணு வந்து ஏன் உங்களுக்கு அதிகமான தொகையை கேட்குறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க அதிகமான தொகையை எதனால் கேட்குறாங்கன்னா, திருமணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா, இல்லை அதனால இந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கான பாதிப்பு அதிகமாக அப்படிங்கிறதுனால அது காம்பன்சேஷனாக கேட்குறாங்களான்னு முதல்ல அதை சரிப்படுத்துங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் அடுத்து சரிப்படுத்த முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது கோர்ட் எப்படி டிசைட் பண்ண, ஈவன் நீங்கள் பேசுகிறது பேச்சுவார்த்தைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. சட்டப்படி அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னா கோர்ட் எப்படி டிசைட் பண்ணணும்னா, அந்த பையனோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அவர் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கார், என்ன சம்பாதிக்கிறார், அவருக்கு என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கோர்ட்டு ஆர்டர் பண்ணும். அதில் 3ல் 1 பங்கு தான் ஆர்டர் ஆகும். குழந்தை இருந்தால் அதுக்கு தக்கற அந்த விகிதாச்சாரம் மாறுபடும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை அவங்க கேட்குற மாதிரியோ எந்த அமௌண்ட்டும் கோர்ட் ஆர்டர் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதை செட்டில் பண்ணிடணும், முடிச்சிடணும், நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ₹1 பேசும்போது அவர் ₹10 நின்னா முடிவுக்கு வராது. ஸோ 2 பேரும் ஒரு நெகோசியேஷனில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு சட்ட தீர்வு கிடையாது. நெகோசியேஷனுங்கிறது பேச்சுவார்த்தையில் தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதனால் அவங்கள குறைக்கிறதும் நீங்கள் கொஞ்சம் ஏறி இதை விட கொஞ்சம் அதிக தொகைக்கு வர்றதுங்கிறது பேச்சுவார்த்தையில் முடிவாகிறது. சட்ட தீர்வுங்கிறது அவங்களோட சம்பாத்தியம், அதாவது அந்த பையனோட சம்பாத்தியத்தை பொறுத்து தான் முடிவாகும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நாங்கள் நாகர்கோயிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். எனக்கு வந்து 2024 மேரேஜ் ஆச்சு மேம், பிப்ரவரி மந்த்து. ஓகே. போனதுல இருந்து என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை நடந்துட்டே இருந்தது. அவங்க என்ன நகை போட்டு வந்திருக்க, நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, பட்டிக்காடு மாதிரி இருக்க. ஓகே. என் பையன் அவங்க சொல்லாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. நீ நகையெல்லாம் போய் மாத்திட்டு உங்க வீட்டுல போய் மாத்திட்டு வா அப்படின்ட்டு. ஓகே. இப்போ 5வது மாசம் இருக்கும்போது பேபி கன்சீவ் ஆன 5வது மாசம் இருக்கும்போது அவங்க அண்ணன் என் மேல சேர தூக்கி அடிச்சிட்டாங்க. ஓகே. அதனால என் பேபிக்கு வயிற்றுல கட்டி, தலையில கட்டி வந்து பேபியை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அனாமலி ஸ்கேன்ல. ஓகே. அதுல இருந்து எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டு இப்போ அவங்க என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ஓகேம்மா. வீட்டுக்குள்ளேயே விடாம எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஓகே. இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா? சொல்லுங்கம்மா. டைவர்ஸ் நோட்டீஸ்ல என்னன்னு போட்டிருக்காங்கம்மா, குறிப்பிட்டு உங்க ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு? டைவர்ஸ் நோட்டீஸ்ல வந்து நான் அவ என் கூட வாழவே இல்ல, தெரியாம இந்த பேபி கன்சீவ் ஆயிட்டோம், நான் போனதுல இருந்து அவங்க ஆனா கன்சீவ் ஆயிட்டேன்றத வேர்ட் போட்டிருக்காரு, அதாவது குழந்தை. ஓகே. உனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இருக்காமா? நான் அவங்க கூட தான் வாழுவேன். அப்ப ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு பெட்டிஷன் இருக்குமா, சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனு இருக்கு. அதை மனு தாக்கல் பண்ணி உங்க கணவரோட நான் வாழ விருப்பப்படுறேன்னு சொல்லி நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பெட்டிஷன்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்க கணவரை வர வைப்பாங்க. அதே மாதிரி கணவரை சார்ந்த உங்க மாமியாரையும் வர வைப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்க 2 பேருக்கு நடக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். ஃபைனலாக கவுன்சிலிங் ரிப்போர்ட் போகும். அதுக்கப்புறம் நீங்க கேஸ்ல அவங்க அதுக்கான நீங்க என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு அவங்க தரப்புல பதில் மனு கொடுப்பாங்க. இதுல கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கு 100% உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க. ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லுவோம் லீகல்ல, சேர்ந்து வாழும் மனு அது. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கவிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். எனக்கு என் வீட்டு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு மேடம். ஓகே. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க மேடம். ஓகே. அதனால வீடு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் மேடம். ஓகே. இப்போ என்னன்னா எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம். ஓகே. அதனால வந்து பேசி முடிஞ்சிருக்கு மேடம். ஓகே. அதுல மாசம் பேரண்ட் போட சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க மேடம். ஓகே. அதை நகை எடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்றாங்க மேடம். இதெல்லாம் எனக்கு எல்லாம் வீடு நகை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பாப்பா வந்து 11th படிக்குது மேடம். ஓகே. தம்பி காலேஜ் படிக்கணும் மேடம். ஓகேம்மா. நான் வீட்டுல ஹவுஸ் சும்மா வட பிளஸ் வச்சுட்டு. ஓகே. என்ன மேடம் பண்றது, பிள்ளைங்களுக்கு வாழ வழியில எனக்கு வெளியே சொல்லவே மேடம். ஓகே மேம், சொல்லுங்க. இல்லை என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
என்ன ரிலீஃப் வேணும் உங்களுக்கு, என்ன பரிகாரம் வேணும், என்ன தேவையாக இருக்குது உங்களுக்கு? சரி மேடம், பையனும் பொண்ணுட்டாங்க மேடம். வீடு எனக்கு வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும் மேடம். இருக்கிறதுக்கு வீடு வேணும். ஆமாங்க மேடம். ஓகே. இதில் ஜூன் வந்து பாப்பாக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாப்பா பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும் மேடம். என்ன சொல்கிறாங்க? பாப்பாவுக்கு பொண்ணு போய் லைக் மெயின்டெனன்ஸ் கேக்குறீங்களாமா மேடம்? மெயின்டெனன்ஸ் கேக்குறீங்களா? மெயின்டெனன்ஸ் கேட்கல மேடம். அது வந்து வீட்டுல கொடுத்தேன், நம்ம எடுத்து கொடுத்துருக்கேன், அதனால தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் வழக்கு தொடர்ந்துட்டீங்களா? அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் முடிஞ்சிருச்சு மேடம். முடிஞ்சு என்ன ஆச்சு அந்த வழக்கு? உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு, ஆனா உங்களால இன்னும் பணம் வாங்க முடியல, அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு, அப்படிதானே? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதாவது மெயின்டெனன்ஸ் வழக்கு எம்சின்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் நீங்கள் ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வாங்க முடியும். உங்களுக்கு எப்போ இருந்து ஆர்டர் ஆச்சோ, அதாவது நீங்கள் என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணீங்களோ அந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆர்டர் ஆகிருக்கும். அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் வாரண்ட் கொடுக்கணும். அதாவது பணம் தரலை அப்படின்னா அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் போடணும், ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும். அதே சமயத்தில் நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், பசங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா ஆல்டர்னேட் அக்காமடேஷன் சொல்லுவோம். அதாவது எனக்கு ஹஸ்பண்ட் வீட்டிலே வாழலாம், இல்லை இன்னொரு வீட்டில் வாழலாம் அப்படின்னு கேட்குறதா ஆல்டர்னேட் அக்காமடேஷன். ஹஸ்பண்ட் வீட்னா அதே வீட்டில் போகிறதுக்கும் கேட்க முடியும். ஸோ ஒரு ஆல்டர்னேட் அக்காமடேஷன் கேட்டிங்கன்னா உங்களோட அதாவது அந்த பசங்களோட அப்பாவே அந்த நீங்கள் இருக்கிற எந்த அக்காமடேஷனில் தங்கியிருக்கீங்களோ அதுக்கான வாடகை தொகை, அதுக்காகிற செலவுகளை எல்லாமே அவங்க தான் செஞ்சு ஆகணும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதுக்கான வழக்கை தாக்கல் செய்யலைன்னா இப்போ கூட அதை நீங்கள் தாக்கல் செய்யலாம். அதே சமயத்தில் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு நீங்கள் போட்ட மெயின்டெனன்ஸ் கேஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு கேளுங்க. எக்ஸிக்யூஷனுங்கிறது வாரண்ட், அதாவது அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து அவர் என்ன ரூபாய் இது வரைக்கும் தரணுமோ அந்த ரூபாயை நீதிமன்றத்தில் வாங்கிக்க முடியும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்களுக்கு புரிகிற மாதிரி புஷ்கலா மேமுக்கும் கீதா பிரியா மேமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை, பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி. திஸ் இஸ் யாழினி திருமுகம். நன்றி.